ஓம் சாய்ராம். அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாபா ஒவ்வொரு சிலையிலுமே உயிரோடு இருக்காரு அப்படின்னு எனக்கு உணர்த்திய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறோம். பாபாவை நான் கும்பிட ஆரம்பித்து ஒரு சில நாள்களில் பாபா சிறிய சிறிய விஷயங்களில் எனக்கு உணர்வுபூர்வமாக அவர் மேலே நம்பிக்கை வரும் வகையில் உணர்த்த ஆரம்பித்தார். அப்படி ஒரு நாள் எனக்கு நான் சிலை கிடையாது, நான் ஃபோட்டோ கிடையாது, ஒவ்வொரு சிலையிலையுமே ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே பாபா உயிரோடு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை எனக்கு நிரூபித்து காமிச்சிருக்காரு. அந்த ஒரு நாள் எனக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பாபா மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு படிப்படியாக எப்படி அதிகமானதோ அது மாதிரி தான் பாபாவோட சிலை உயிரோடு இருக்குது, அதில் அவர் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பாபா கிட்ட நடந்துக்கிற விதத்தில் எனக்கு ஒரு பக்தி கலந்த ஒரு மரியாதையும் பயமும் அன்பும் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளையோ மற்ற விசேஷங்கள்லையோ என்னோடது தந்தையார் தான் பூஜை செய்வார். அந்த நாட்களில் பிள்ளையாருக்கும் சரி சாய்பாபாவுக்கும் சரி தண்ணி ஊற்றி அவருங்களை அபிஷேகம் செஞ்சு மலர்கள்லாம் போட்டு எல்லா வேலைகளும் பூஜை வேலைகள்லாம் செய்கிறது அவர் தான். அது மாதிரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க காலையிலே பூஜை வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. சாயங்காலம் நான் வரும்போது கொஞ்சம் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நான் போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நாளும் முடிஞ்சிடுச்சு. நைட்டு நான் தூங்கலான்னு போகிறேன். போய் படுத்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் எனக்கு கண்ணில் உறுத்தல் ஆரம்பிச்சிச்சு. எழுந்துச்சி உட்காந்து கண்ணை கசக்கிட்டு திரும்பியும் படுக்கிறேன். ஆனால் திரும்பவும் கண் உறுத்துது. ஆனால் என்னோட கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த உறுத்துறது எனக்கு உணர்வுபூர்வமாக தெரியுது. கண் அரிக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப நான் ஏஞ்சி உட்கார்றேன். கண்ணை மூடினாலே எனக்கு ஏதோ கண்ணில் ஒரு உறுத்தல் தோணுது. என் கண்ணுக்குள்ளார ஏதோ இருக்குது அப்படின்னு மட்டும் தோணுது. ஆனால் உண்மையில் கண்ணாடி எடுத்து பார்த்தா என்னோடய கண்ணில் எதுவுமே இல்லை. எனக்கு கண்கள் நார்மலாக இருக்குது. 2-3 டைம் இதே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உடனே பூஜை ரூமுக்குள்ளே ஓடி போகிறேன். எனக்கு எங்கேருந்து அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் உடனே பூஜை ரூமில் லைட்டை போட்டுட்டு போய் பார்க்குறேன். பாபா முன்னாடி உட்காந்துடுறேன். ஒரு செகண்ட் பாபாவை பார்த்த உடனே எனக்கு என்ன கண்ணில் பட்டுச்சுன்னா, பாபாவோட கண்களில் காலையில் வச்சுருந்த குங்குமமும் சந்தனம் நெற்றியையும் மீறி மூக்குலேயும் கண்லேயும் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பொட்டாக இருந்ததுனால அந்த குங்குமமும் சந்தனமும் அவரோட கண் வரைக்கும் பட்டிருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. பாபா இதுதான் நமக்கு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது என்னால் எப்படி எடுத்துக்கிறது என்னங்கிறது என்னால் அந்த ஒரு நிமிஷம் ஒன்றுமே எனக்கு புரியல. உடனே பூஜை ரூமில் இருந்த தண்ணி எடுத்து அவரோட கண்களில் இருக்கிற அந்த குங்குமத்தையும் சந்தனத்தையும் தொடச்சி விட்டுட்டு நெத்தியில் மட்டும் சின்னதாக பொட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை பாபாவுக்கு பொட்டு வைக்கும் போதும் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு, பாபாவுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா சாமியோட திருவுருவங்களுக்கும் ஃபோட்டோஸ்க்கும் நான் பொட்டு வைக்கும்போது கரெக்டாக நெத்தியில் மட்டும் வர மாதிரி நான் வைப்பேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் கிடையாது. சாமி ஃபோட்டோனா அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு தினசரி இல்லை பூஜை நாட்களோட ஒரு வழக்கமாக இருந்துச்சே தவிர அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்லாம் நான் யோசித்ததே கிடையாது. ஆனால் பாபா நான் உயிரோடு இருக்கேம்மா அப்படின்னு என்னை சொல்லி அவர் மேலே ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துப்போமோ அது மாதிரி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக. ஓம் சாய்ராம். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னா என் கூட பகிர்ந்துக்கலாம். ஜெய் சாய்ராம்.